ககாஷியோட ரிட்டர்ன் பற்றி நம்ம இது வரைக்கும் எத்தனை வீடியோ போட்டிருப்போம்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் ககாஷி ரிட்டர்ன் ஆகலை. லேட்டஸ்ட் சாப்டரில் ககாஷியோட ரிட்டர்னை டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ககாஷிக்கு பொருட்டோவில் பெரிய ரோல் இருக்கும்னு ஆணித்தனமாக நம்புறதுக்கு முக்கிய காரணம் இக்கிமோட்டோ தான். 2019 இன்டர்வியூவில் இவர் ககாஷியோட ரிட்டனை டீஸ் பண்ணதுனால தான் எல்லாரும் ககாஷியோட ரிட்டனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை வெளியே சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும்னு வேற இக்கிமோட்டோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அந்த இன்டர்வியூ ஸ்கேனை கூட போடுறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இவர் சொன்னது 2019. 2025 வரப்போகுது. இன்ன வரைக்கும் ககாஷியை காணோம். மேக்சிமம் எல்லாருமே இவர் ஷிஞ்சுவா தான் ரிட்டர்ன் ஆவாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை ககாஷி அப்படி வந்திருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதுவும் நடக்கலை. பட் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட 300 ஷிஞ்சுஸ் வரப்போகிறாங்க. அதில் ககாஷியும் ஒரு ஆளாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது கதையே மாறுது. லேட்டஸ்ட் சாப்டரில் லீஃப் வில்லேஜோட டைமியோவை காட்டியிருப்பாங்க. நம்ம நருட்டோவில் பார்த்த இந்த டைமியோ மண்டையை போட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அடுத்து ஒரு டைமியோ வந்திருக்காரு. பொதுவாக டைமியோஸ்லாம் நருட்டோ ஸ்டோரியில் இன்வால்வே ஆகலை. ஆனால் பொருட்டோவில் அப்படி இல்லை. டைமியோவே பொருட்டோவை கேட்ச் பண்ணணும்னு குறியாக இருக்காரு. இதுக்கு அவர் மற்ற ஷினோபிஸை நம்பாமல் ஐ ரேங்க் ஷினோபிஸை பொருட்டோவை கேப்சர் பண்ண அனுப்பலாம்னு சொல்லப்படுது. அது ககாஷியாக இருக்கும்னு இப்போ சொல்கிறாங்க. நான் சொல்லலை, ஃபேன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இது ககாஷியாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ககாஷி வர்சஸ் பொருட்டோக்கு ஒரு ஃபைட் நடந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைட் நடந்தால் யார் ஜெயிப்பா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.